என்னடா அது? இது ஏன் வீடுதானா? இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கு. மணி 11 ஆகுது. இன்ன வரைக்கும் இவ எங்கே போனா, ஏது பண்ணுறா, ஒன்றும் புரியலையே. 2 நாளாக என் மவ நினப்பு என்னை வாட்டுது. என் பிள்ளை என்னோட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவளும் அங்கே கிடக்குறா. இந்த பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் என்ன மாதிரி ஆத்தாங்கெல்லாம் படுற கஷ்டம் இருக்குது பாரு. என்னால் முடியல. என் பிள்ளைய இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா அங்கே அவ மாமியாக என் பிள்ளைய போட்டு சீரழிச்சிடுவா. சரி, நம்மளோட இருக்கிற நம்ம மருமவளை நம்ம பிள்ளையா நினச்சி பேசலான்னு பார்த்தா எள்ளு போட்டால் எள்ளு வெடிக்குது. இந்த மாதிரி நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் புள்ள நினப்பு என்னை ரொம்ப வாட்டுது. சரி, ஒரு ஃபோனை நாச்சுக்கும் போடலாம். சரி, எங்கே வச்சேன் இந்த ஃபோனை? ஐயோ, இந்த ஃபோனை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளாரையே 2 நாள் ஆகிடுமே. எங்கேயாவது பேசிட்டு எங்கேயாவது வைக்கிறது, இதே பொழப்பாக இருக்குது. வயசான காலத்தில் சுத்தமாக நினப்பு வந்து தொலைய மாட்டேங்குது. சரி, தேடுவோம். எம்மா எம்மா, என்ன பேத்த ஆத்தா? எம்மா, நான் வந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் தங்குறதுக்கு நான் வந்துட்டேன். எம்மா, என்ன யாரோ ஒரு புள்ள வந்து என்கிட்ட பிச்சை கேட்குது. எம்மா எம்மா நான் வந்துட்டேன்னு. பிச்சை கேட்குறது கூட இவ்வளோ ஸ்டைலாக கேட்பாங்களா என்ன? எல்லாம் காலம் மாறி போச்சு போ. ஃபோனு வந்து கெடுத்துருச்சு எல்லாத்தையும். ஏய் எம்மா, நான் தான் உன் பொண்ணு வந்திருக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அங்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்? திரும்பு. இதில் வேற தலையை குளிச்சு விட்டு மசரெல்லாம் முன்னாடி வாரி போட்டு நிற்கிறேன். இப்படி திரும்ப மாமாலா, திரும்பு. யாரு? என் பொண்ணு மாலாவா? மாலா, வந்துட்டியாடா என் தங்க மயிலே, என்ன பெத்த மகளே, நீ வந்துட்டியா மாலா? உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் மாலா என்னை விட்டு போனேன்? உன்னை யாரு கிடுக்கிடுன்னு வளர சொன்னது? பாரு, நான் இங்கே ஒத்தையில் நின்று கஷ்டப்படுறேன். ஏ மாலா, நீ வந்துட்டியா? அம்மாவை பார்க்க வந்துட்டியா? எத்தனை நாள் இங்கே இருக்க போகிற? சொல்லு மாலா என் தங்க மகளே. அம்மா அம்மா, அழுவாதம்மா, நான் வந்துட்டேம்மா. உன் செல்ல பொண்ணு, நான் வந்துட்டேம்மா. இனியாம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்த? உன்னோட இருக்கிறப்ப உன் அருமை தெரியலையேம்மா. நான் இப்போ கல்யாணம் பண்ண பிறகுதாம்மா உன் அருமை பெருமை எருமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னை போய் தாத்தா வாம்மா, என்னை கட்டி பிடிச்சிக்கோம்மா, வாம்மா. என் தங்கம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நீ வருவேன் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலம்மா. நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எல்லாரும் இருந்த அனாத மாதிரி இருக்கிறேம்மா இங்கே. அதை விடுமா. எங்கே போனா? வீட்டில் யாரையுமே காணா. எங்கே அவள் வளர்ந்துக்கிட்டவ? வளர்ந்து ஒன்று அன்னிக்காரின்னு இருக்காளே, கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிய, அவள் எங்கே? அவள் எங்கே இங்கே இருப்பா? இல்லை கேட்குறேன், விடிஞ்சு போச்சுல்ல. புருஷனை கூட்டிகிட்டு எங்கேயாவது கடத்தருக்கு போயிருப்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல்ல, அதனால எங்கேயாவது போயிருப்பா. நம்மள்ட்ட நான் சொல்லிட்டா போகிறாங்க. இல்லை கேட்குறேன், அவள் காட்டில் தாண்டி மழை பெய்யுது. இப்போ இவனும் பாரு, அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் கேட்டுட்ருக்கான். நம்ம பேச்சை மதிக்கிறதும் இல்லை. நம்ம எது பேசினாலும் கூட கூட பேசி பிரச்சனை பண்ணி சண்டையை போட்டு இருக்கிற தரிமாடு. வளர்ந்தா இருக்காளே தவிர அப்பா அவள்கிட்ட தாண்டி எல்லாமே இருக்குது. காரணம் காரியம் எல்லாமே. யார் எப்போ எந்த நேரத்தில் முடிச்சு போட்டு சண்டையில் தூடலான்னு நல்லா பிளான் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாடி. இல்லை கேட்குறேன், நித்தம் இவளோட நான் கடந்து மாரடிக்க வேண்டி. உன்னோட கம்மியாக தான் மாரடித்தேன். இப்போ இவளோட சேர்ந்து நான் படுற அவஸ்தை இருக்குது பாரு. ஏ அப்பா, என்னால் முடியலடி. கிடக்குது. நீ எப்போ வந்து திடீர்னு வந்திருக்கிற? உனக்கும் புருஷனுக்கு எதுவும் சண்டை கிட்டையா? இல்லை எதுக்கு இங்கே வந்த? வரவே நீ முன்னாடியே எனக்கு ஒரு போனை போட்டு சொல்லியிருந்தேன். நான் உனக்கு நல்லது கெட்டதாக எடுத்து வச்சு ஆக்கி வச்சுருப்பேன்லடி. இப்போ ஒன்றுமே இல்லை. காலைல கரைச்சி வச்சுருக்க கோதுமை தோசை தான் மிச்சம் இருக்குது. இல்லை கேட்குறேன், உனக்கு இப்போ நான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? இவ வேறு எங்கே கிடக்கிறான்னு தெரியல. இல்லை கேட்குறேன், அம்மா என்னதான் பண்ணி தரேன்டா தங்கம். நீ செத்த நேரம் உட்காந்து அப்படியே படுத்து உறங்கு. நான் ஏதாவது செஞ்சு உனக்கு எழுப்பி விட்றேன், ஓகேவா? இந்த வயசான காலத்தில் நான் எம்பிட்டு கஷ்டப்படுறேன் பாரு. தனியாக என்னை விட்டுட்டு போயிடுறாளுங்க.